ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். கிங்டம் ஆஃப் த பேண்ட் ஆஃப் தி இயர்ஸ் படத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சீரீஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரீஸில் இது 4வது இன்ஸ்டால்மெண்ட். இதுக்கு முன்னாடி மொத்தம் 3 படம் வந்திருக்கு. ரைஸ், டான், வார்னு. ஃபஸ்ட்டு ரைஸ் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் தி இயர்ஸ் படத்தை பற்றி பார்க்கலாம். பில்லுன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு அல்சைமர்ஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு ஜீன் தெரப்பி மூலமாக. அந்த மருந்தை ஏப்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணுற ஒரு ஏப் பேர் தான் பிரைட் ஐஸ். அந்த மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப வைலண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொட்டு கொண்டுடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஏப் ஒரு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த குட்டிக்கு சீசர்னு பேர் வைக்கிறாங்க. அதை அந்த வில்லுன்ற சயின்டிஸ்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. வில்லோட அப்பாவுக்கும் அல்சைமர்ஸ் இருக்குது. வில்லு அல்சைமரை க்யூர் பண்ண கண்டுபிடிச்ச மெடிசன் இன்னும் ஹியூமன் டெஸ்டிங் பண்ணாததுனால அதை அவங்க அப்பாவுக்கு கொடுக்க முடியல. ஆனால் அவர் யாருக்கும் தெரியாமல் ALZ12ன்ற மருந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்றாரு. அவருக்கும் அல்சைமர் சரியாயிருது. அந்த டைமில் நம்ம சீசர் மனிதர்கள் மாதிரியே மூளை வளர்ச்சி அடைஞ்சு நிறைய காரியம் பண்ண ஆரம்பிச்சிருது. 3 வயசுலேயே செஸ் கூட விளாட ஆரம்பிச்சிருது. அப்படியே 5 வருஷம் ஓடுது. அவங்க அப்பாவுக்கு அல்சைமர் திருப்பி வந்துடுது. ஒரு மறதியில் பக்கத்து வீட்டுக்காரர் காரில் போய் இடிச்சிடுறாரு. அங்கே நடந்த வாக்குவாதத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் அவரை அடிக்கவே நம்ம சீசர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி போய் அவரை கடிச்சிருது. இதையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி சீசரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அனிமல் கண்ட்ரோல். அங்கே போய் தான் அதுக்கு தெரியுது நம்ம வித்தியாசமான ஏப்பாக இருக்கோன்னு சொல்லி. அங்கே இருக்கிற ஏப்பெல்லாம் நடத்துகிற விதம் இதுக்கு பிடிக்காம அந்த இடத்துல ஒரு புரட்சி பண்ணுது. எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. ALZ13 அதுக்குள்ளேயும் ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த லேபில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் மூலமாக உலகம் ஃபுல்லாக அது பரவி நிறைய பேர் மனிதர்கள் இந்த ஃப்ளூவில் அஃபெக்ட் பண்ணி சாக ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு நம்ம சீசர் ஏற்கனவே ஸ்டாக்கில் இருக்கிற எல்லா ALZ மருந்துகளையும் எடுத்து எல்லாருக்கும் போட்டு எல்லாரும் அவங்கள மாதிரி உருவாயிடுறாங்க. இதில் முக்கியமாக அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே பிரைட் ஐஸோட பிள்ளை தான் சீசர். அப்போ இனிமேல் இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் எல்லாருமே அது மாதிரி பிரில்லியன்ஸோட தான் பிறக்க போகிறாங்க. கிளைமேக்ஸில் சீசர் அவனை வளர்த்த வில்லுன்றவன்ட்ட பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டுக்கே போயிடுறாங்க. டான் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸ். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சீசர்ஸும் அவங்களோட குரங்கள் எல்லாரும் வாழ்கிறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் சிட்டியில் வாழ்கிறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ உட்ஸுக்குள்ளே வர ஹியூமன் ஒரு பயத்தில் ஒரு ஏப்பை சுட்டுறாரு. சுட்டதுக்கப்புறம் சீசர் எல்லாரும் கூட சேர்ந்து வந்து நாங்கள் அவங்க கூட சண்டை போட விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிடுது. மனிதர்கள் திருப்பி அவங்க இடத்துக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த ஏப்ஸ் வசிக்கிற இடத்துல தான் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அது மூலம் தான் கரண்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீசர்கிட்ட போய் ஒரு 3 பேர் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. சீசர் கூட கோபான்னு ஒரு ஏப் இருக்குது. அந்த ஏப்புக்கு மனிதர்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அதை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஹியூமன்ஸுக்கு ஒரு கேப்டன் இருப்பான் டிஃபஸ்ன்னு சொல்லிட்டு. அவனுக்கு குரங்களை சுத்தமாக பிடிக்காது. எப்படா அவங்க ஃபுல்லாரையும் அழிக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். கோபா ஒரு பெரிய திட்டம் போடுது. சீசரை சுட்டுட்டு அந்த இடத்த கொளுத்தி விட்டுட்டு பழியை தூக்கி ஹியூமன்ஸ் மேலே போட்டுருது. அப்புறம் இருக்கிற ஹியூமன்ஸுக்கும் ஏப்ஸுக்கும் வார ஆரம்பிச்சிருது. சீசரை கொன்னது இவங்க தான் தெரிஞ்சதுனால எல்லாருமே வாருக்கு தயாராகி போருக்கு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அடிபட்ட சீசர் கீழே விழுந்திருக்கு. குண்டடியோட சில மனிதர்கள் அவங்கள காப்பாற்றிடுறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் சீசரும் அந்த கோபாவும் ஃபைட் பண்ணுது. ஒரு பெரிய பில்டிங் மேலேருந்து கோபா அங்கேருந்து விழுந்து இறந்துருது. அந்த டைமில் அந்த ஹியூமன் லீடர் இருக்கிற டூஃபஸும் இறந்துடுறான். அப்போ அந்த நம்ம சீசருக்கு ஹெல்ப் பண்ண ஹியூமன்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களை மிலிட்ரி வர சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலேன்னு. அதுக்கு சீசர் சொல்லுது, வார் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த பாட்டு அப்படியே முடியுது. அடுத்து அதுலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வார் ஃபார் த பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸ். மிலிட்ரி களத்தில் இறங்கிடுறாங்க. இறங்கின மொதல் நாளே சீசரும் சீசரோட ஒய்ஃபும் அவங்களோட பையனையும் கொண்டுடுறாங்க. சீசரோட சின்ன பையன் மட்டும் தப்பிச்சிடுறான். சீசர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வேறு இடத்துல போய் தங்கலான்னு சொல்லி போகுது. அந்த இடத்துல ஒரு மனிதர் சீசரை கொல்ல பார்க்குறான். அது வேறு வழியே இல்லாமல் அந்த மனுஷனை கொன்றுது. அவன்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேச முடியாமல் இருக்குது. அது சீசர் பார்க்குறான். அந்த பொண்ணை அவன் கூட சேர்த்துக்கிறான். அங்கே இருக்கிற மிலிட்ரி கேனல் இவங்களை எப்படியோ சிறைப்பிடிச்சிடறான். எல்லாரையும் சிறைப்பிடிச்சு அடிமைகளாக வச்சுருக்கான். ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த பரவன் அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மியூட்டேட் ஆகி இப்போ மனிதர்கள் சாகிறதில்லை. ஆனால் அவங்க பேச்சு திறமையை இழந்து அவங்களோட அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைபாடு ஆகிட்டே இருக்குது. இதை பிடிக்காத அந்த மிலிட்ரிக்காரன் இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிற எல்லாரையும் கொண்டுடுறான். அதே டைமில் அங்கே இருக்க மித்த லீடர்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. கர்மா இஸ் அ பூமராங்கன்ற மாதிரி கடைசியில் அந்த கேர்னலுக்கே இந்த வியாதி பரவி அவனால் பேச முடியாமல் போய் அவனையும் சுட்டுக்கிறான். செகண்ட் பார்ட்டில் கோபாவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு குரங்கு சீசருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துலேருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் மாதிரி உண்டு பண்ணி அங்கே இருக்கிற ஸ்னோஃபாலெல்லாம் இந்த மிலிட்ரி மேலே விழ வச்சு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஒரு புது இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போகும்போது சீசர் மேலே குண்டடி பட்டுரும். என்னதான் அவங்க புது இடத்துக்கு வந்தாலும் சீசருக்கு இன்னும் உடம்பு முடியாமல் தான் இருக்கும். அப்போ அதுக்கு சீசர் கூட ஃபஸ்ட் பார்ட்லேருந்து இருக்கிற ஒரு ஒராங்குட்டான் குரங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மெதுவாக ரெஸ்ட் எடுக்கலாம், உன் பையன் நீ பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுது. சீசர் அந்த நினப்போடையே அந்த இடத்துலையே அந்த வலி அந்த அடிபட்டதின் காரணமாக இறந்துடுறாரு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த 3 படத்தில் இருக்க ஸ்டோரி கவர் பண்ணியாச்சு.
இதுலேருந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதா தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தீவ்ஸ் படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் மித்த வீடியோஸையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.